அடுத்து மீன் வறுவல், கோழி வறுவல், அடுத்தது வேறு கறி மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். அதுக்கு அப்படியே என்னென்ன வந்தோன்னா அவுல், ஹல்வா, சுண்டல், கொழுக்கட்டை, அடுத்து லட்டு, கேசரி, சமோசா, வடை, கொழுக்கட்டை நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல அதே மாதிரி. இங்கே இருந்தால் நான்வெஜ் எல்லாமே இருக்கு பாருங்க. லாலிபாப் சிக்கனு, பெப்பர் கோழி இருக்குது, மசாலா கோழி, மீன் இருக்குது, பிரியாணி சோறு மட்டும் வச்சு பெப்பர் மட்டும் நிறைய டிஷ் இருக்குது. சும்மா பார்க்கறேண்ணா. ஆமாண்ணா. அண்ணா நக்கலாக்கிறாரு பார்க்க வேண்டிய பாருங்கிறாரு. ஷாப் இதுலேருந்து $100 $2 வரும். அதாவது $130 வரும். அடுத்த 5 $100 இளநீ குடித்தோம்னா $2 $120 வரும் இளநீ. அடுத்து ஆரஞ்சு, க்ரீன் கிரேப்ஸு, மாம்பழம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ரூட்ஸும் இருக்கும். பாலி ஒரு சாப்பாடுன்னு கேட்டிருக்காரு. மினிமம் 250 குறைஞ்சி சாப்பிட முடியாது. $150 ஒரு சாப்பாடு நார்மலாக சாப்பிட்டாலுமே. அதாவது ஒரு இட்லி சாப்பிட்டோம்னா 80 சென்ட் வரும். குறைஞ்சது 80 சென்ட், குறைஞ்சி எதுவுமே இருக்காது. ஒரு இட்லி சாப்பிட்டாலுமே மினிமம் கம்மி விலைக்கு என்ன கிடைக்குன்னா இட்லி தான் கிடைக்கும். இட்லி எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 50 ரூபா. 3 இட்லி சாப்பிட்டா ஒரு $150 வரும் நம்ம ஊர் காசுக்கு. ஆமாம், இங்கே இருக்க ஹோட்டல் எல்லாமே 24 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில கடைகள் எல்லாமே 24 ஹவர்ஸ் இருக்கும். ஒரு சில கடைகள் வந்து நைட் டைமில் மட்டும் இருக்கும். ஒரு சில கடைகள் இந்த 4 மணிக்கு திறந்து காலம்பரை 4 மணி வரைக்கும் இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு கடைக்குமே டைமிங் மாறும். 24 ஹவர்ஸும் சில கடைகள் இருக்கும். நல்லா செம கூட்டமாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸுமே கிடைக்கும். பலாசலை பார்த்தீங்களா, சமவாசமாக இருக்குது. நாட் கிளியர், நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால கிளியராக இல்லை. சரண் சிவா நான் மெசேஜ் இருக்காரு இல்லை வீடியோன்னு. நான் கொஞ்சம் நடந்துக்கிட்டே பேசுகிறதுனால அப்படி இருக்குது வீடியோ, தப்பாக எடுத்துக்காதீங்க. பலாசலைங்களா தனியாக இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக சுற்றி வரலாம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கும் இங்கே. போயிட்டு கடை உள்ள இது அந்த காலத்தில் எடுத்து எப்படிலாம் வியாபாரம் வீடியோ கிளியராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து தர்பூசணி, வாட்டர் மெலன், வெயில் நல்லதுன்னே சொல்லலாம். பலபலன்னு இருக்கு. மேலே பிளாஸ்டிக் கவர், அரிஞ்சு வச்சுருக்காங்க. அப்படியே அடுத்து மாம்பழம் அதே மாதிரி அரிஞ்சு வச்சுருக்காங்க. மேலே பிளாஸ்டிக் போட்டுருக்கிறதுனால அப்படியே இருக்குது. சிங்கப்பூர் இது எந்த இடம்னு கேட்டிருக்காரு. சிங்கப்பூரில் தேக்கமாலில் தான் இருக்கிறோம். மார்க்கெட்டில் பஸ் ஸ்டாண்டு பின்னாடி இருக்கக்கூடிய தேக்கா மார்க்கெட்டில் லாஸ்ட் கார்னரில் இருக்கிறோம். மார்க்கெட் ஸ்டால்ஸில் இருக்கிறோம். நம்ம மாம்பழம் பயங்கரமாக இருக்குது. சிங்கப்பூர் வந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் வராமலாம் இருக்க மாட்டீங்க, கண்டிப்பாக வந்துருப்பீங்க. வந்தாலும் இந்த இடத்துல பாருங்க. அடுத்தது வெள்ளேரி பிஞ்சு, பரங்கிக்காய், முட்டைகோசு, மரவள்ளி கிழங்கு நம்ம ஊரில் இருக்குல்ல அதே தான். அடுத்து லெமன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது, ஹைப்ரிட். என்ன பண்ணுறது, எல்லாம் அப்படி தான் இருக்கும். இது ஃபுல்லாக இருக்குது. அந்த சைடில் ஃபுல்லாகவே காய்கறிகள் இருக்கும். அடுத்து கீரைகளும் எல்லாமே கிடைக்கும். அந்த லைட்டு போட்டோடனே இந்த இடம் ஃபுல்லாக அந்த பழம் லைட்டாக இருக்குது. அடுத்து முருங்கை, தண்டு கீரை, அடுத்து ஏதோ ஒரு கீரை சொல்லுவாங்க, என்ன கீரை வந்து போச்சு, அடுத்து புடலங்காய், பீக்கங்காய், வெள்ளேரி, சொரக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாமே இருக்கும் இங்கே. பாவக்காய், முருங்கைக்காய், பக்கத்துலேயே மட்டன் ஸ்டாலு, சிக்கனும் இருக்குது, மட்டனும் இருக்குது. எல்லா சீ ஃபுட்டுமே கிடைக்கும்.